விசிக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, திருமாவளவன் அவர்கள், அவங்க பாடினதுல தப்பு ஒன்றும் இல்லை. என்னங்க நீங்க அந்த நீலம் பண்பாட்டு மையம்ங்கிறது என்ன, பட்டியலின மக்களுக்கான ஒரு நாங்கள் பெரிய இதில் கொண்டு வரோன்றீங்க. ஈவேரா என்னைக்காவது பட்டியலின மக்களை வந்து ஏதாவது முயன்றதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? இன்னைக்கு விசிக்கால திருமாவளவன் அவர்களோட தலைவரா அம்பேத்கரை வச்சிருக்கிறாரா கொள்கை தலைவரா, ஈவேராவை வச்சிருக்காரா? அம்பேத்கர் வந்து பட்டியலின மக்களோட முன்னேற்றத்துக்காக என்ன பேசினாரு அப்படிங்கிறதையும், ஈவேரா வந்து பட்டியலின மக்களை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் பொது மேடையில் விவாதிக்கிறதுக்கு திருமாவளவன் அவர்கள் தயாராக இருக்காரா? எதற்காக நீங்கள் வந்து பட்டியலின மக்களோட இதுக்கு வந்து உணர்ச்சவர் வந்து ஈவேரான்ற மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? ஈவேரா அவர்கள் எந்த காலத்துலையும் அப்படி கிடையாது இல்லை. இன்னைக்கு நீங்கள் அம்பேத்கரியத்தை நாங்கள் பேசுகிறோம், அம்பேத்கர் வழிவந்தவர்கள்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் பெரியாருக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க? நீலம் பண்பாட்டு மையத்தில் நான் தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்ல? அம்பேத்கர் என்னைக்காவது இந்து கடவுளை பற்றி இது பண்ணி பேசியிருக்காரா? கோயிலுக்குள்ளே போகிறத பற்றி பேசியிருக்கிறாரா? அப்போ நீங்கள் அம்பேத்கர் வந்து எதுக்காக வேற மதத்துக்கு மாறல, அவர் எதுக்காக பௌத்தம் மாறுறாரு? அவர் தெளிவுபட சொல்றாரு, இங்க நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இஸ்லாமிய படையெடுப்பால நம்ம தேசம் ரொம்ப வீணா போயிடுச்சு, ஆல்ரெடி இங்க வெள்ளக்கார கிறிஸ்தவர்கள் இங்க வந்ததுனால நம்ம தேசம் ரொம்ப இதா போயிடுச்சு, அப்ப திரும்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பிளவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தேசம் வந்து இதா போயிடும், தேச நலனுக்காக நான் பௌத்தத்துக்கு போறேன். பௌத்தமும் இந்து மதத்துல இருக்க ஒண்ணுதான். எனக்கு தேவை அந்த சமூக வேற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது தானே ஒழிஞ்சு என்னோட அந்த தேசத்தோட இதுங்கிறது ரொம்ப முக்கியன்றது அம்பேத்கர் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு நீங்க தேசத்துக்கு எதிரால வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி அம்பேத்கரை ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தமாகும். அப்போ இவங்க முழுக்க இவங்க எல்லாரோட அஜெண்டா என்ன அப்படின்னா, மக்கள் இங்கே எந்த வகையிலையும் ஒன்றுபட்டுறக்கூடாது. இந்த பக்கம் இந்துவா, இந்த பக்கம் முஸ்லீமா, இந்த பக்கம் கிறிஸ்டினா அடிச்சுக்கணும். இங்கே இந்துவாகவே இருந்தால் கூட ஏய் நீ வந்து பாப்பான், நீ பாப்பான் இல்லை, நீ சூத்ரான். இங்கே இன்னைக்கு எந்த பாப்பா வந்து நம்மளை பார்த்து நீ சூத்ரானா நீ என்ன அப்படி கேட்டுட்டு இருக்காங்களா யாராவது? இப்போ உங்களை பார்க்குற யாராவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 பேரை பார்க்குறீங்க, யாராவது உங்களை வந்து தம்பி நீங்கள் என்ன ஜாதி, தம்பி நீங்கள் சூத்ரானா யாராவது கேட்குறாங்களா? என்ன யாரும் கேட்கறதில்ல. நீங்கள் எதுக்காக அப்படி ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாப்பனர்கள் சூத்திரர்கள். அப்போ இது உங்க மண்டையில ஏறி உட்காந்துருக்கு.